ஆழப்பிறந்த முத்திரையர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்திரையர்கள் அரசியல் எதிர்காலம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. தமிழகத்தினுடைய ஒரு பெரும்பான்மையான சமூகமாக இருந்தாலும் இன்றைய தமிழக அரசியலில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுமே முத்திரையர் சமுதாயத்திற்கு ஒரு அங்கீகாரம் தராமல் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், நம்மை பிளவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பிளவுபடுத்துவதற்கு முன்பாகவே நம்மை நாமே பிளவுபடுத்தி வேறுபட்டு நம்மில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் முத்திரையர் சமுதாயத்தை எப்படி அரசியல் தளத்திற்கு எடுத்துச் செல்வது? முத்திரையர் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி. அந்த வகையிலே உங்களிடத்தில் சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலில் முத்திரையர்கள் என்றால் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சேர சோழ பாண்டியர்கள் தமிழக மண்ணை ஆண்டது போல தனிக்குடியாக தொன்மக்குடியினராக இந்த மண்ணை ஆண்டவர்கள் முத்திரையர் மன்னர்கள். இந்த தமிழகத்தினுடைய பூர்வக்குடி தொன்மக்குடியினர் வேட்டுவ மக்களாக வாழ்ந்திருந்த மக்கள் மருத நிலத்திற்கு வந்து விவசாய பணிகளை ஈடுபடுகின்ற பொழுது இந்த மக்களுக்கு பேர் வளவன் என்று பெயர், சென்னி என்று பெயர். அந்த வளவன் என்ற அடமொழியோடு இந்த மண்ணை ஆட்சி செய்தவன் தான் கரிகால் பெருவளத்தான். அதேபோல் குழுக்களாக விவசாய பணிகள் செய்து கொண்டிருக்கின்ற போது நாம் ஏன் ஒரு நகரத்தை தோற்றுவிக்கக்கூடாது என்று சொல்லி அரையம் என்று ஒரு நகரத்தை தோற்றுவித்தவர்கள் முத்திரையர்கள். அரையத்துக்கு தலைவன் அரையர். அரையம் என்றால் நகரம், அந்த நகரத்திற்கு தலைவனாக இருப்பவன் அரையர் என்று பொருள். அப்படி குழுக்களாக நகரத்தின் கோட்டைகளையும் கட்டி ஆண்டவர்கள் முத்திரையர்கள். அந்த அரையத்திலே ஆணை இடுகின்றவன் அரையன், அந்த ஆணையை பறையறிந்து மக்களிடத்தில் சொல்லுகின்றவன் பறையன். இப்படி தான் தமிழகத்திலே இனக்குழுக்களுடைய பெயர்கள் தொழில் அடிப்படையிலே உருவாகின. பிற்காலத்தில் இந்த அரையர்கள் முத்திரையர்களை ஜாதியாக பார்க்க ஆரம்பித்தார்கள். பறையறிந்து சொன்ன பறையர்களையும் ஜாதியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆதி காலத்தில், சங்க காலத்திலே அப்படிப்பட்ட ஜாதி வேறுபாடுகள் இந்த சமுதாயத்தில் இல்லை. மண்ணை ஆண்டவர்களுடைய தொழிலுடைய அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த குலப்பெயர்கள் அமைந்திருந்தன. இன்றைக்கும் காவிரி கரையினுடைய பிடாரி கோயில்கள் இரு கரைகளிலுமே அரையன் காப்பு, பறையன் காப்பு என்று சொல்வார்கள். அரையர்களும் பறையர்களும் காப்பு கட்டு கொண்டால்தான் அந்த திருவிழாவே களை கட்டும். பிறகு அந்தணர்களுக்கு ஒரு காப்பு, வெள்ளாளர்கள் ஒரு காப்பு என்று அது பிற்காலத்தில் வந்தது. ஆதி காலத்தில் அரையன் காப்பு, பறையன் காப்பு இருவர்கள் தான் தெய்வத்திற்காக காப்பு கட்டிக்கொள்வார்கள். அந்த வகையில் தமிழ்த்தாயினுடைய இரண்டு கண்கள் யார் என்றால் இந்த அரையர்களும் பறையர்களும். இப்படி நாடாண்ட முத்திரையர்கள் ஒரு மேலாண்மை சிந்தனையோடு இந்த நாட்டை ஆண்டவர்கள், அரையர் என்ற பட்டப்பெயரோடு ஆண்டவர்கள் முத்திரையர்கள். ஆனால் இன்றைக்கு மக்களாட்சியில் பூர்வக்குடி மக்களுக்கே, அதாவது மண்ணின் மைந்தர்கள் என்றால் அந்த மண்ணில் அவர்கள் பெருமையாக வாழ மாட்டார்கள். தனக்குள்ளே பேதம் அடித்துக்கொண்டு ஒரு ஒற்றுமை இல்லாமல், ஒரு செழிப்பான வாழ்க்கை இல்லாமல் அந்த மண்ணிலே அந்த மண்ணின் மீதில் இருப்பார்கள். காரணம், தமிழகம் வந்தாரை வாழ வைக்கின்ற பூமி. ஆனால் இங்கே பிறந்து வளர்ந்த பூர்வக்குடி மக்களாகிய முத்திரையர்கள் இந்த மண்ணிலே ஒரு சுபிட்சமான வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறார்கள். வந்தவர்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரத்திற்கு பிறகு இந்த தமிழகத்தை ஆண்டவர்கள் பெருவாரியான முதலமைச்சர்கள் எல்லாருமே இங்கே வந்தேரிகள் தான். அவர்கள் இந்த மண்ணை மிக அற்புதமாக மக்களாட்சியில் தன்னுடைய ஆட்சி குதிரையை செலுத்தி மக்களுடைய ஓட்டுக்களை
எந்தெந்த வகையிலெல்லாம் கவர முடியுமோ அப்படியெல்லாம் கவர்ந்து திரைப்பட மோகத்தை மக்களிடத்திலே கொண்டு செலுத்தி திரை மோகத்தால் அவர்கள் ஆட்சி பிடித்திருக்கிறார்கள். நயவஞ்சகமாக தமிழை உயர்த்தி பேசி ஆட்சி பிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு வாக்கிற்கு 5000 முதல் 10,000 வரை செலவு செய்யக்கூடிய அளவிற்கு கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏன் முத்திரையர்கள் அரசியலிலே வர வேண்டும், ஏன் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அன்றைக்கு அறமாறாமல் ஆட்சி செய்த பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் வம்சத்தினுடைய முத்திரையர்கள் அன்று சோழ தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள். சோழர்கள் இந்த மண்ணை ஆளுகின்ற பொழுது அவருடைய அதிகாரிகளாக இந்த முத்திரைகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் காவிரி நீரை பெருக்கெடுத்து கரைகள் அமைத்து சோழ தேசத்தை சோறுடைத்து என்று சொல்வார்கள், சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். இந்த காவிரி நீரை பயன்படுத்தி மிளகு, அகில் சந்தனம், வேளாண் பொருட்கள் அதிகமான அளவுக்கு உற்பத்தி செய்து வெறும் பாய்மர படைகளை கொண்டு மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அங்கிருந்து தங்கத்தை கொண்டு வந்தார்கள். அந்த தங்கத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்தார்கள்? மக்களுக்குரிய நல்வாழ்வு திட்டங்களை கொண்டு வந்தார்கள், நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்தார்கள், ஏரிகளை வெட்டினார்கள், குளங்களை வெட்டினார்கள், நகரங்கள் அமைத்தார்கள், கோட்டைகள் அமைத்தார்கள், அரண்மனைகள் அமைத்தார்கள், மக்களுடைய பாதுகாப்பினை செய்தார்கள், குடவோலை முறையிலே நகர கிராம பஞ்சாயத்து முறை கொண்டு வந்தார்கள். மிகப்பெரிய சோழர்கள் தேசம் மிக சிறப்பாக ஆட்சி முறையில் இருந்தது. தமிழர்களை உழைக்கும் வர்க்கமாக வைத்திருந்தார்கள், போர் வீரர்களாக வைத்திருந்தார்கள். வேளாண் குடிமக்களுக்கு காவிரி நீரை முறையாக பெற்றுக் கொடுத்து நிலங்களை திருத்தி வகைப்படுத்தி அதன் மூலமாக உற்பத்தி செய்த பொருட்களை எல்லாம் வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்து அந்த தங்கத்தை கொண்டு இந்த நாட்டை பரிபாலனை செய்தார்கள். தமிழகத்தில் 400க்கும் மேற்பட்ட சிவ ஆலயங்களை அமைத்தார்கள். 400க்கும் மேற்பட்ட சிவ ஆலயங்கள் அமைக்கப்பட்டு அந்த கோயில்களுக்கும் ஒரு இறைவனுக்கும் மனிதர்கள் போலவே அவர்களுக்கு அந்த தெய்வத்துக்கு பெரும் சொத்துக்களை எழுதி வைத்து தங்க ஆபரணங்களை கொடுத்து பொன் களஞ்சியங்களை கொடுத்து அங்கே எப்படி ஒரு மனிதனுக்கு அன்றாட உணவு தேவையோ அதே மாதிரி உணவு சமைத்து அந்த பரிகாரங்கள் செய்து பூஜைகள் செய்து எல்லாம் செய்து கொடுத்தார்கள். அங்கே தூய தங்கத்திலே பஞ்சலோகத்திலே விலைமதிக்க முடியாத சிற்பங்களை எல்லாம் சிலைகளெல்லாம் செய்து பாதுகாப்பாக வைத்தார்கள். அங்கே காவல்காரர்களாக முத்திரையர்களையும் வைத்தார்கள். ஆண்டு கணக்காக 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பஞ்சலோக சிலைகள்லாம் முத்திரையர் காவல்காரனாக இருக்கின்ற பொழுது பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் இன்று அந்த பஞ்சலோக சிலைகள்லாம் கொள்ளையடிக்கப்பட்டன, கடல் கடந்து விற்கப்பட்டன. எப்படி ஒரு துரதிர்ஷ்டம் பாருங்கள். சோழர்கள் உழைத்து வெளிநாடுகளுக்கு வேளாண் பொருள் ஏற்றுமதி செய்து பொருளை ஈட்டி அவர்கள் உருவாக்கி தந்த சொத்துக்களை எல்லாம் இன்று கொள்ளை போகின்றது. அது மட்டுமல்ல, சுதந்திரத்திற்கு பிறகு இப்படி வாழ்ந்த தமிழர்களை இன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி திராவிடர் என்ற பூர்வையிலே கமிஷன் அடிப்படையிலே இன்றைக்கு ஆட்சி செய்கிறார்கள். அனைத்து துறையிலுமே ஊழல். திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக ஆட்சியில் செய்கின்ற ஊழல்களை பட்டியலிடுகின்றன. உடனடியாக ஆளுங்கட்சி முதலமைச்சர் எழுந்து சென்ற ஆட்சியில் நீங்கள் செய்த ஊழல்கள் என்னென்ன அப்படின்னு இவர் பட்டியல் வாசிக்கின்றார். ஆக 2 கட்சியுமே ஊழல் செய்கின்றன. இந்த 2 கட்சியுமே ஊழல் செய்து அந்த பணத்தை தன்னுடைய கட்சிக்காரனுக்கு பகிர்ந்து கொடுப்பதால் இவர்கள் இந்த கட்சி தலைமை தான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி அவர்களுக்கு அடிமையாக அந்த ஊழல் பணத்திற்காக அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்கிறார்கள். அந்த ஊழல் பணத்தை வைத்துக்கொண்டே சட்டத்தை வளைக்கிறார்கள். தன் மீது ஊழல் குற்றச்சாட்டு கமிஷன் வைக்கப்பட்டால் அந்த கமிஷனையே திசை திருப்புகிறார்கள். நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நடைபெறுகின்ற போது மயக்கம் போட்டு விழுவதும் ஆஸ்பத்திரியில் நெஞ்சை பிடித்து கொண்டு படுப்பதுமாக சொல்லி 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வழக்கை இழுக்கடித்து அந்த வழக்கினை நீர்த்து போக செய்கிறார்கள். தீர்ப்பு வருகின்ற நேரத்திலே குற்றவாளி என்று உறுதியாகின்ற நேரத்திலே அவர்கள் மரணமே அடைந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நீதி பரிபாலனை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்றது. சட்டம் தன் கடமையை மெதுவாக செய்கின்றது. சட்டத்தை ஊழல் பணத்தை கொண்டு எப்படி வேணாலும் உடைக்கலாம் என்று படைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய தமிழகம்.
இன்றைக்கு கொரோனா தடுப்புக்கு ரேபிட் கருவிகள் வாங்கியதில் கூட ஊழல் செய்திருக்கிறதாக பத்திரிகையில் செய்தி வருகின்றது. இன்றைக்கு உலகளவிலே கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கின்றது. ஆனால் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 72 ரூபாய்க்கு மேலாக விற்கிறார்கள். பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள், 35 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பெட்ரோல் விலை 72 ரூபாய்க்கு விற்கிறார்கள் என்றால் இது மக்கள் நலன் சார்ந்த அரசா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு சோழர்கள் முத்திரையர்கள் வேளாணுக்காக அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கார்கள். கரிகால் சோழன் பெருவளத்தான் அதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அணைக்கட்டு தொழில்நுட்பங்களுடைய தந்தை என்று சொல்ல வேண்டும். ஃபாதர் ஆஃப் சிவில் இன்ஜினியர். ஒரு டேம் எப்படி கட்டணுங்கிறதுக்கு முன்னோடியாக இருந்து 2000 ஆண்டுகளாக அந்த அணையை கட்டி நீர்ப்பாசனை பெருக்கி காவிரியை கொண்டு வந்து மக்களை வளமாக வாழ வைத்து வேளாண் மூலமாக மக்களை வளமாக வைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக காவிரி பிரச்சனையை பெரிதாக்கி 2 மாநில மக்களுக்கு ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி அதை இவர்கள் தீர்ப்பது போல தீர்ப்பதும் போராடுவதுமாக ஒரு நாடகத்தை நடத்தி டெல்டா மக்களை விவசாய பணி செய்ய விடாமல் அவர்கள் காய விட்டு அவர்களை எல்லாம் தன்னுடைய கட்சிகளை இணைத்து உறுப்பினர்களாக்கி அவர்களுக்கு துணை கொண்டு கொள்ளையை எடுத்து அந்த கொள்ளையை எடுத்த பணத்திலே தேர்தல் நேரத்தில் 1000, 2000, 3000 என்று கொடுக்கிறார்கள். இவர்களும் என்ன செய்கிறார்கள்? விலையை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது மகா கேவலமான செயல். உன் ஓட்டு ஒரு யோக்கியனுக்கு விழுந்தால் உன் எதிர்காலம் காப்பாற்றப்படும். மாறாக ஒரு அயோக்கியனுக்கு விழுந்தால் அவனுடைய எதிர்காலம் காப்பாற்றப்படும். இப்படி அயோக்கியத்தின் மூலமாக ஊழல் செய்த பணத்தை அங்கே லஞ்சமாக கொடுத்து ஓட்டுக்களை பெற்று இவன் ஊழலை அங்கீகாரமாக அரசின் துணையோடு அரசு இயந்திரத்தின் துணையோடு அரசு இயந்திரமே முற்றிலும் ஊழல்மயமாகி இருக்கின்றது. இன்றைக்கு அரசு அதிகாரிகள் உயர்ந்த IAS IPS அதிகாரிகள் தன்னுடைய பினாமின் பேரில் எவ்வளோ சொத்துக்களை குவித்திருக்கிறார்கள், அறக்கட்டளை பேரில் எவ்வளோ சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு படித்த பேராசிரியர் ஒரு வாழ்நாளில் 30 ஆண்டு காலம் பேராசிரியர் பணியில் என்ன சம்பாதிக்கிறாரோ அந்த தொகை எல்லாத்தையும் ஒரு வார்டு மெம்பர் சம்பாதிச்சு விடுகிறான். ஒரு கட்சியில் வட்ட செயலாளர் செஞ்சால் உடனே சம்பாதிச்சிடான். அந்த காசை 30 வருஷம் ஒரு கல்லூரி பேராசிரியர் சம்பாதிக்கின்ற தொகையை ஒரு வட்டச் செயலாளர் ஓராண்டுக்குள்ளே சம்பாதிக்க முடிகிறது. அந்த அளவுக்கு அரசியல் வருமானம் இருக்கின்றது. ஒருவன் சொல்லுகிறான், நான் சின்ன தவறு செய்தால் அந்த தவறிலிருந்து என்னை தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு கரைவேட்டியுடைய உதவியை நாடினால் போதுங்கிறான். அதைவிட கொஞ்சம் பெரிய தவறுனா அந்த கட்சியில் ஒரு உறுப்பினர் அட்டை வாங்கி வச்சுக்கிறான். அதை விட ஒரு பெரிய தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டானா அந்த கட்சியில் ஒரு வட்டச் செயலாளரோ நகர செயலாளரோ ஒரு வார்டு செயலாளரோ வாங்கிக்கிறான். அதை விட கொஞ்சம் பெரிய தப்பு செய்கிறானா, ஊழல் செய்கிறானா, குற்றவாளியாக இருக்கிறானா அந்த கட்சியில் ஒரு ஒன்றிய செயலாளராக வந்து விடுகிறான். அதை விட இன்னும் பெரிய தவறாக ஒரு மாவட்ட செயலாளர். பெரிய தவறு, பெரிய கிரிமினல் ஆகிட்டானா அவனே ஒரு கட்சியை ஆரம்பித்து தலைவராகிறான். அப்போது அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவனை தவிர்த்து கொள்ளிடான், தப்பிச்சு போயிடறான். இப்படி தான் இன்றைக்கு தமிழக அரசியல் போய்கொண்டிருக்கின்றது. இதை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும், மக்களிடத்தில் புரிய வைக்க வேண்டும். அன்றைக்கு அறமாறாமல் ஆட்சி செய்த முத்திரையர்கள் நீங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே 2 கோடிக்கு நெருக்கமான மக்கள் தொகையை வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய மக்களுடைய ஓட்டு வங்கி 70லிருந்து 80 லட்சம் ஓட்டுக்கள் இருக்கின்றன. நீங்கள் சற்று சிந்தித்து உங்கள் மக்களை ஒன்றுபடுத்தி முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கே என்று நீங்கள் கொண்டு வந்தால் இந்த 70 லட்சம் ஓட்டுகளை நீங்கள் பெறுகின்ற பொழுது மற்றபடி இந்த 2 கட்சியினுடைய ஊழல்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லி மக்களிடத்திலே பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது மகாபாதக செயல். அதனால் இந்த நாட்டுடைய வளம் எதிர்காலம் எல்லாமே குன்று போய்விட்டது. இன்றைக்கு ஒரு கல்லூரி பேராசிரியருக்கு என்றால் 30 லட்சம் ரூபாய், ஒரு பல்கலை துணைவேந்தர் என்றால் 5 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் அங்கே பணிக்கு செல்ல முடியும் என்று எல்லாமே ஊழல் மயமாகிட்ட காரணத்தினால் நீங்கள் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் வாய்ப்பு தராதீர்கள். நாங்கள் இந்த மண்ணை நேற்று ஆண்டவர்கள், அறமாறாமல் ஆட்சி செய்தவர்கள், இந்த மண்ணினுடைய காவல்காரர்கள். நாங்கள் காவல் காத்த வரை இந்த மண் பாதுகாப்பாக இருந்தது. கொள்ளை எடுப்பவர்களெல்லாம் மிக உடனடியாக அம்பலக்காரர்கள் என்ற பேர்வையிலே பஞ்சாயத்தில் நிற்க வச்சு உடனடியாக தண்டனை கொடுத்திருக்கோம். அன்றைக்கு அம்பலக்காரர்கள் தீர்ப்பு சொல்கிறார்கள் என்றால் அந்த கிராமத்திலே தவறு செய்ய பயந்தார்கள், உடனடியாக தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அரசியல் சட்டம் என்று இருக்கின்ற காலகட்டத்திலே கூட
ஒரு ஊழல் வழக்கு தண்டனை வழங்குவதற்கு 20 ஆண்டுகள் பிடிக்கின்றன. ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றால், பெரிய பெரிய தவறுகள் செய்த கிரிமினல்கள் கிரைம் பணபலம் அரசியல் பலம் இருந்தால் உடனடியாக வெளியே வந்து விடுகிறார்கள். இன்றைய குற்ற நடைமுறையை சட்டப்படி 1000 குற்றவாளி தப்பித்தாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தப்பிக்கக்கூடாது என்ற ஒரு தாரக மந்திரத்தின் அடிப்படையில் குற்றவாளியுடைய குற்றங்கள் சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவனுக்கு சாதகமாக்கி அவன் குற்றமற்றம் என்று விடுதலை செய்து விடுகிறார்கள். அப்போ குற்றவாளிகள் என்ன செய்கிறான்? ஆதாரத்தோடுவா அவன் குற்றம் செய்வான்? அந்த ஆதாரத்தையும் அழித்து விடுகின்றான். தன்னுடைய ஆளுமையினால், தன்னுடைய பணபலத்தினால், தன்னுடைய அரசியல் அதிகாரத்தினால், தன்னுடைய அராஜக போக்கினால். ஆதலால் காவல்துறை நீதிமன்றத்திலே அவனை குற்றத்தை நிரூபிக்க முடியாத காரணத்தினால் அவன் எளிதாக தப்பித்து விடுகின்றான். ஆகவே இன்றைக்கு லா அண்ட் ஆர்டரும் மிக மோசமான நிலைக்கு சென்று விட்டது. அரசினுடைய நிர்வாகம் சீர்கட்டிவிட்டது. எல்லா திட்டங்களிலும் ஊழல் மலிந்து விட்டன. நீதித்துறையிலும் ஊழல் அதிகரித்து விட்டது. காவல்துறையும் கண்ணியம் இழந்து விட்டது. இப்படி அனைத்தும் செல்லரித்து போன ஒரு காலகட்டத்திலே முத்திரையர்களாகிய நீங்கள் அரசியல் விழிப்புணர்வோடு இந்த மண்ணிற்கு வர வேண்டும். முத்திரையருடைய வளர்ச்சி, முத்திரையருடைய மறுமலர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சியாக இருக்க வேண்டும். இதுவரை மண்ணை இந்த சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு, நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு தமிழகத்தை ஆண்டவர்கள் எல்லோருமே நம்மை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு சூழலில் ஊழல் மட்டுமே ஒரு பெரிய வளர்ச்சியாக அடிப்படையாக கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்சன்டேஜ் ரேட்டு வச்சு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் 40% லஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் டெண்டர் எடுக்க முடியுங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து அதனால் தரமற்ற சாலைகள், தரமற்ற பாலங்களை கட்டி வச்சுட்ருக்காங்க. இதையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் முத்திரையில் நீங்கள் அரசியல் களத்துக்கு வர வேண்டும். நீங்கள் ஒரு தெய்வ ஜாதி. நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்களோ அவர்கள் கடைசி கால வரையிலும் அவர்கள் ஒரு பெருமையான வாழ்க்கையில் தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஒரு முத்திரையர் இன்னொரு முத்திரைக்கு உதவிகரமாக பாதுகாப்பாக இருப்பதில்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முத்திரையர் மாநாட்டில் புதுக்கோட்டையில் கலந்து கொள்கின்றார். அவர்தான் முதலாக அந்த நம் சமுதாயத்திற்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுக்கின்றார். அதற்காக வாழும் வரை அவரை முதலமைச்சராகவே நாம் வைத்திருந்தோம். ஓட்டை மாற்றி போகிறதில் ரெட்டலைக்கையே போட்டுட்டு இருந்தோம். ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து நம்ம மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்கிற இந்த ஒரு சந்தோஷத்திலேயே அவரை வாழ்நாள் வரை முதலமைச்சராக வைத்திருந்தோம், இறுதி மூச்சு வரை. அதற்கு பிறகு புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் நம்முடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் முத்தருடைய ஆதரவு வேண்டும் என்ற நிலையிலே திருச்சியிலே பெரும்பிடுகு முத்திரையர் சூரன்மாறன் சிலையை அவர்கள் நிறுவி தந்திருக்கிறார்கள். அதற்கு நன்றி கடனாக அவரையும் கடைசி மூச்சு இருக்கின்றவரை அவரையும் முதலமைச்சராகவே வைத்திருந்தோம். அதேபோல் டாக்டர் கலைஞர் அவர்கள் குளித்தலையில் முதலாக சட்டமன்ற தொகுதிக்கு நிற்கின்றார்கள். குளித்தலை தொகுதியிலே வதிய முத்துசாமி போன்ற முத்திரையர்களெல்லாம் அவரை ஆதரித்து முதலாக பெரும்பான்மை முத்திரைகள் ஓட்டு போட்ட காரணத்தினால் டாக்டர் கலைஞர் அவர்கள் கடைசி மூச்சு இருக்கின்ற வரையும் எம்எல்ஏவாக இருந்தார். இப்படி நீங்கள் யாரையெல்லாம் ஆதரித்திருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் பக்கபலமாக இருந்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் கடைசி மூச்சு இருக்கின்றவரை அந்த பதவியில் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய நிலை என்ன? இன்றைக்கு ஒரு எம்பி சீட்டு கூட 2020 இல்லை. மேல் சபை 2 திராவிட கட்சிகளும் எல்லா கட்சி ஜாதிக்காரர்களுக்கும் அங்கீகாரம் கொடுத்து எம்பி பதவி கொடுத்துருக்காங்க. ஆனால் முத்திரைகள் என்ன கேட்டாலும் அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை. காரணம் உங்களிடத்தில் இருக்கின்ற ஒற்றுமையின்மை. அவர்கள் மிகச்சரியாக முத்திரைகளை காய் நகர்த்தி பிரித்தாலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம் முத்திரையர் தங்களுக்கு தாங்களாகவே பிரிவினையை உண்டாக்கிக் கொள்கிறார்கள். ஒரு முத்திரையர் வெள்ளை உடையுடுத்தி வீதியில் புகையில் கொல்லிக்கண் பாய்ச்சுகிறான். அவனால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை. ஏன் என் பங்காளி சந்தோஷமாக இருக்கிறான்னு அவன் குமுறுறான். ஆனால் இன்னொரு ஜாதிக்காரனுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக இவன் பிரார்த்தனை பண்ணுறான். அவனுக்கு போய் அடிமை வேலை செய்ய தயாராக இருக்கிறான். ஆனால் தன்னுடைய ஜாதிக்காரன் முன்னேற வேண்டும், தன்னுடைய பங்காளியும் முன்னேற வேண்டும், தன்னுடைய உறவினர்கள் முன்னேற வேண்டும், தம் இனம் முன்னேற வேண்டும் என்று அவன் நினைப்பதில்லை. பேசுகின்ற பொழுது நம்ம ஜாதி இப்படி இருக்கே அப்படி ஆதங்கமாக பேசுகிறார்கள். ஆனால் பிராக்டிக்கலில் வருகின்ற பொழுது தன்னுடைய உறவினர் சமூகத்தார் முன்னேற்றத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு முத்திரையுடைய முன்னேற்றம் இன்னொரு முத்திரையர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்களாகவே நண்டு போல ஒருத்தருடைய முன்னேற்றத்தை ஒவ்வொருத்தராக இழுத்து கொண்டு அவர் கீழ்நிலையிலே இருக்கின்றார்கள். இந்த நிலையை மாற்றி
இந்த மடமையை மாற்றி, இந்த பிரிவினையை மாற்றி இந்த சமுதாயத்தை நாம் ஒன்றுபடுத்த வேண்டும். அப்படி ஒன்றுபடுத்தி வருகின்ற பொழுது இந்த பெருமையான ஜாதி, இந்த ஆண்ட ஜாதி மீண்டும் அருகிணையில் வருகின்ற போது ஒரு அறமாறாத ஆட்சியை தருவார்கள் என்று நம்புகின்றோம். ஒரு ஊழலற்ற ஆட்சியை தருவார்கள் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் ஆளப் பிறந்த முத்திரையர்களே, உங்களிடத்தில் இருக்கின்ற பலம் உங்களுக்கே தெரியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் யாரையெல்லாம் ஆதரிக்கிறீர்களோ அவரெல்லாம் கடைசி கால வரையில் பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கீழேயே இருக்கிறீர்கள். நீங்கள் கை தூக்கி விட்டவர்களால் மேலே சென்று பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த மண்ணிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வளமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒற்றுமையின்மையினாலும் உங்களிடத்தில் இருக்கின்ற பொறாமை என்ற உணர்ச்சியின் காரணமாகவும், எங்கே நம்மை விட நம் பங்காளி மேலே வளர்ந்து விடுவானோ என்ற ஆதங்கமும், சைக்காலஜிக்கலாக சில இருக்கின்ற குறைபாடுகளின் காரணமாக நம்ம இடத்தில் இந்த பொறாமை குணத்தை விடுத்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மனோபாவத்தை நாம் வளர்த்து கொண்டால், நம்மிடத்திலே ஒற்றுமை வளர்த்து கொண்டால், நீங்கள் ஒன்றுபட்டால் தமிழகத்தை நீங்கள்தான் ஆள பிறந்த முத்திரையர்கள். தமிழகத்தை ஆள முடியும். எப்படி என்றால், சென்ற சட்டமன்ற தேர்தலிலே மொத்தம் பதிவான வாக்குகள் 4,29,00,000. இதில் 41% ஏடிஎம்கே கட்சி வாங்கியிருக்காங்க, 1,76,00,000. டிஎம்கே 31%, 1,36,00,000. முத்திரைகளை ஓட்டு முத்திரையர்க்கே என்று விழுந்தால் இன்றைய சூழலில் 80 லட்சம் ஓட்டுகளை நீங்கள் பெற்றுவிட முடியும். இந்த 80 லட்சம் ஓட்டுகளை டிஎம்கேவும் ஏடிஎம்கேலேருந்து அங்கேருந்து 40 லட்சம் 40 லட்சத்தை இங்கே எடுத்துருங்க, 2 கட்சியில் சராசரியாக. அப்போ கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறது 1 கோடி தான் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட 80 லட்சம் ஓட்டு இருக்குது. மீதி நடுநிலையாளர்கள் என்று இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் நல்லவர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அவர்களிடத்தில் நீங்கள் எடுத்து சொல்லி, நீங்கள் துட்டு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, அதனால் நம்முடைய காலம் எதிர்காலம் சீர்கெட்டு போயிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அவர்களிடத்திலே பரப்புரை செய்தால் அந்த ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஓட்டு உங்களுக்கு கிடைத்திருந்தால் இங்கே உங்களுடைய ஓட்டு 80 லட்சம், நடுநிலையாளர்கள் ஓட்டு ஒரு 40 லட்சம் ஓட்டுகளை நீங்கள் பரப்புரை செய்து பெற்றீர்களானால் 1,20,00,000 ஓட்டுகளை நீங்கள் தமிழகத்திலே பெற முடியும். முத்திரையர் ஓட்டு முத்திரையர்கே என்ற நிலையில் இப்போ அதிமுக 1,76,00,000 ஓட்டு சென்ற சட்டமன்றத்தில் வாங்கினார்கள். அதில் கிட்டத்தட்ட முத்திரைகள் ஓட்டு ஒரு 40 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 லட்சம் ஓட்டுகள் எடுத்துட்டா அங்கே பார்த்தீங்கன்னாக்க 90 லட்சம் ஓட்டு தாங்க, 1,20,000 ஓட்டு இருக்கும். நடுநிலையாளர் ஓட்டுகளை ஒரு 30-40 லட்சத்தை அங்கேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பொதுமக்களோட ஓட்டே உங்கள் பக்கம் பிரச்சாரம் மூலமாக களப்பணியின் மூலமாக திசை திருப்பப்பட்டால் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1 கோடிக்கு மேலே 1,40,00,000 ஓட்டுகளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கீங்க. அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சியிலும் போடுற நீங்கள் ஓட்டை பிரித்து உங்களுக்கு போட வச்சா அதில் ஒரு 80 லட்சம் ஓட்டு, நடுநிலையாளர்கள் ஓட்டு ஒரு 40,000-50 லட்சம் கொண்டுனா 1,30,000 ஓட்டு வருகின்ற போது இந்த தமிழகத்தில் மீண்டும் முத்திரையர் நல்லாட்சியை மலர வைக்க முடியும். பலரிடத்தில் சொல்லுகின்ற போது தமிழகத்தில் முத்திரையர் ஆட்சி மலரும் என்று சொன்னார். அவர்கள் கேவலமாக பார்க்கிறார்கள். இது எப்படி முடியும்? அவங்க ஒரு கிராமத்திலே ஒரு கோயில் திருவிழாவிலே ஒற்றுமையாக இல்லையே, குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை, அவங்க ஓட்டு அவங்களே போட மாட்டாங்களே, எப்படி நடக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த திருட்டு திராவிட ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால், தமிழகத்தில் ஒரு நிலையான நல்லாட்சி அமைக்கப்பட வேண்டும் என்றால், முத்திரையர் ஓட்டு முத்திரையர்கே என்று 80 லட்சம் ஓட்டுகளையும் தமிழகத்துடைய நடுநிலையாளர் ஓட்டுகளை ஒரு 50 லட்சம் கொண்டு வந்தால் 1,30,00,000 ஓட்டுகளை நீங்கள் பெற்றாலே போதும். 234 தொகுதிகளில் நீங்கள் போட்டியிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 150 தொகுதிகளிலே நீங்கள் வெற்றி பெற முடியும். அதற்கு தீவிர களப்பணி தான். முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கு என்று சொல்ல வேண்டும். ஒரு முத்திரையர் பிற இனத்தாரிடம் சொல்லி இந்த கொள்ளைக்கார ஆட்சியை நாம் தூக்கி எறிய வேண்டும். தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும். ஊழலாட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடைக்கின்றது. இன்றைக்கு படித்த மாணவர்களுக்கு இத்தனை % வேலைவாய்ப்பு இல்லாமல் அவர்களெல்லாம் திருடலாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பொறியியல் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தினால் அவர்களெல்லாம் தவறான வழியில் பொருள் ஈட்டுவதற்கு சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இன்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு கஞ்சா விற்பனை, போதைப் பொருட்களுடைய விற்பனை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் முத்திரையிட்டு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் பணத்திற்கு என்ன செய்வது, எங்கள் சமுதாயத்திற்கு நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகின்றேன்,
தமிழகத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு 10 லட்சம் முத்திரையர்கள் ரூபாய் 200 வீதம் குடிக்கு செலவு செய்தால் ஒரு மாதத்திற்கு ஒரு நாளைக்கு 20 கோடி ரூபாய் அவர் செலவு செய்கிறார்கள் குடிக்காகவே. அப்போ ஒரு மாதத்துக்கு 600 கோடி ரூபாய் ஆச்சு. இந்த 10 லட்சம் குடியார முத்திரையர்கள் 200 ரூபாய் தினமும் சேமித்து ஒரு மாதத்துக்கு சேமித்து கொடுத்தாங்கன்னா உங்களுடைய அரசியல் களத்திற்கு ஒரு மாதத்திலே நீங்கள் 600 கோடி ரூபாயை நீங்கள் திரட்டிவிட முடியும். ஆகவே முத்திரை சமுதாயம் முதலில் விடுபட வேண்டியது குடிப்பழக்கத்திற்கு. மதுவை நீங்கள் விட்டுவிட்டால் அந்த தொகையை கொண்டு நீங்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய அளப்பரிய செய்திகளை செய்ய முடியும். நீங்கள் ஆழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சராக வந்தோ இல்லை ஆளுங்கட்சியாக வந்து உங்களை நீங்கள் ஆள வேண்டும், இல்லை இந்த மண்ணை பெருமைப்பட வேண்டும் என்பதல்ல. நீங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களில் மிகப்பெரிய சாதனைகளாம் செய்திருக்கிறீர்கள். நிறைய சொல்ல முடியும். தமிழகத்தில் 400க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள், வைணவ ஆலயங்களை கட்டியிருக்கிறீர்கள். உங்கள் சமுதாயத்தின் மன்னர் திருமங்கையாளர் வைணவ ஆலயங்களை கட்டியிருக்கின்றார். உங்களுடைய மன்னர் கரிகால சோழன் என்றையுமே அழியாத கல்லணையை கட்டியிருக்கின்றார். கோட்டை கொத்தளங்களை கட்டியிருக்கின்றார். வல்லத்திலே பேரரசர் பெரும்பிடுகு சுத்திரைய சுரன்மாறன் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரண் உச்சம். ஒரு கோட்டை என்றால் உயர்ந்த மதில் சுவர் இருக்கும். ஆனால் வல்லம் கோட்டையிலே அகலிகளை கொண்டு பாதுகாப்பு அரணை கொண்டு 18ஆம் நூற்றாண்டு வரை பாதுகாப்பு பெட்டகமாக அந்த வல்லம் கோட்டை இருந்திருக்கிறது. அந்த கோட்டையை கூட திமுக ஆட்சியில் கலைஞர்கள் ஒரு அரசாணையை போட்டு திராவிட கலை வீரமணிக்கு அந்த இடத்தை தானமாக கொடுத்து விட்டார். அது ஒரு புராதன சின்னம். அது ஒரு கோட்டை கொத்தளங்கள் இருக்கின்ற பகுதி 1000 ஆண்டுகள் மேலாக இருந்தால் அந்த பகுதி முழுக்க புராதன சின்னம், தொல்லியலுடைய பகுதிக்கு வர வேண்டிய சின்னம். அந்த தொல்லியல் பகுதிக்கு புராதன பகுதியை எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அவர்கள் தாரை வார்த்தார்கள்? இதுவரை முத்திரையர்கள் கேள்வி கேட்கவில்லை. இந்த இடத்திலே வல்லம் கோட்டையுடைய ஆக்கிரமிப்பிலே முதல் குற்றவாளி அரசாங்கம். எப்படி அதை ஜீவோ போட்டாங்க? எந்த சட்டப்பிரிவில் போட்டாங்க? அதை கூட முத்திரைகள் மீட்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே ஆளு பிறந்த முத்திரையர்களை இது போன்ற நிறைய, அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்க புதுக்கோட்டையில் இருக்கின்ற பல குடவரை கோயில்கள், குன்றாண்டவர் கோயிலிலிருந்து நார்த்தாமலையிலிருந்து ஏகப்பட்ட கலை பெட்டகங்கள், குடவரை கோயிலுடைய தந்தை என்றால் தமிழகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் முத்திரையர் கலைப்பாணி, கட்டடை கலைப்பாணி என்று சொல்லலாம். முத்திரையர் பாணி என்றே இருக்கிறது, கட்டடக்கலை கலைப்பாணி. திருப்பஞ்சலியில் நீங்கள் கட்டவில்லையா? திருவள்ளரை ஸ்வஸ்தி கிணறு என்று ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அறிவியல் முறையான ஒரு கிணறை நீங்கள் வெட்டி கொடுக்கவில்லையா? அன்றைக்கு சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் வேறு நிலையான தன்னுடைய எண்ணத்தில் இருக்கின்ற போது முத்திரையர் மன்னர்கள் நீர்ப்பாசன திட்டத்திற்கு கொடுத்தார்கள். முத்திரையர் நீர்ப்பாசன திட்டம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு இருக்கின்றது. நிறைய திட்டங்களை கொடுத்துருக்குறோம். நம்ம அரசர் காலத்தில் இருக்கின்ற போது இவ்வளோ சாதனைகள் செய்திருக்கிறோம். கல்லணையை கட்டி கொடுத்துருக்குறோம். வெளிநாடுகளுக்கு வேளாண் உற்பத்திகளெல்லாம் ஏற்றுமதி செய்து அப்படி வேளாண் மக்களுக்கும் வணிக குழுக்களுக்கெல்லாம் காவல்காரனாக இருந்து ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வியாபாரிகள் பண்டங்களை கொண்டு செல்கின்ற போது அவருக்கு காவலாளியாக இருந்து அந்த வர்த்தகத்தை வியாபாரத்தை பாதுகாத்து தெரிந்திருக்கிறீர்கள். அதன் மூலமாக பல அந்நிய செலவாணி தமிழகம் ஈட்டியிருக்கின்றது. தமிழ்குடியினுடைய வரலாறு பொருள்வளம் மிகுந்திருக்கின்றது. நீங்கள் காவல்காரராக இருந்தவரை தமிழகம் மிக பாதுகாப்பாக இருந்தது. வியாபாரம் செழித்தது, வாணிபம் செழித்தது, சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே சீர்கட்டி இருக்கின்றது. படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அவனவன் திருடனாகவும் கொலைகாரனும் கொள்ளைக்காரனாகவும் இன்றைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. தமிழ் சமுதாயம் தாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் வாழ்ந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு தாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய தமிழ் தாயினுடைய காவல்காரனாகிய முத்திரையர்களே, நீங்கள் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது? நீங்கள் ஏன் முத்திரையர் நல்லாட்சியை வளர வைக்கக்கூடாது? அதற்கு முதல் கட்டமாக ஆள பிறந்த முத்திரையர்களே, உங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் ஒன்றுபட்ட ஒரு நிலையில் ஒருங்கிணையுங்கள். உங்கள் சமுதாயத்தில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குங்கள். தமிழ் சமுதாயத்தில் முத்திரையர் சமுதாயத்தினுடைய அனைத்து ஜாதி சங்க தலைவர்களையும் ஒருங்கிணையுங்கள். அவர்களிடத்தில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி ஒரு கோரிக்கையை முன்வைத்து மற்ற ஜாதி அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து நிலையாளர்களை ஒருங்கிணைத்து தமிழக வாக்காளரிடத்திலே இந்த தமிழகத்துடைய சூழலை சொல்லி 40 ஆண்டு காலமாக இந்த திராவிட ஆட்சியிலே தமிழகத்துடைய வளம் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களெல்லாம் எங்கெங்கே இந்த நாடுகளெல்லாம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது, வளம் எப்படி சுரண்டப்பட்டுள்ளது என்பதையெல்லாம்
புள்ளி விவரமாக எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் இதற்காக தேட வேண்டாம். திமுக பொதுக்கூட்டத்துக்கு போங்க, அதிமுக செய்த ஊழல் பட்டியல் அவன் வாசிப்பான். அதேமாரி அதிமுக பொதுக்கூட்டத்துக்கு போங்க, அவன் திமுக செஞ்ச ஊழல் பட்டியலை வாசிப்பான். இந்த 2 ஊழல் பட்டியலையும் எடுத்துகிட்டு போங்க, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க. சட்டத்திற்கு புறம்பாக மாவட்ட செயலர் வட்டச் செயலாளர்லாம் எவ்வளோ சொத்து சேகரித்தாங்க விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி உளவுத்துறை இருக்குது, புலனாய்வுத்துறை இருக்குது, வருமான வரித்துறை இருக்குது. யாரும் இதை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் அவங்க எடுக்கிறதே கிடையாது. ஒரு அரசியல் கட்சியில் சாதாரண கரை வீட்டி கட்டினவன் 6 மாதத்தில் சொந்த வீடு கட்டுறான், இவ்வளோ வீடு வாங்குறான், இவ்வளோ நிலம் வாங்கியிருக்கிறான், இப்படி சொகுசு காரில் போயிட்டுருக்கிறான். எந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரியும் சொத்து குவிப்பு வழக்கில் அவனை கொண்டுட்டு போகிறதே கிடையாது. அப்படி சொத்து குவிப்பு வழக்கில் ஏதாச்சும் 1-2 அமைச்சர்கள் போனாலும் அந்த வழக்கை நீர்த்தடிக்கிறதுக்கு எவ்வளோ குறுக்கோள் இருக்குது, எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறான். அந்த வழக்கை நீர்த்து போவதற்கு ஐடியாவே அவனே கொடுக்குறான் அதிகாரியை. ஏன்னா அவன் அந்த சொத்தில் பர்சன்டேஜ் வாங்கிக்கிறான். இப்படி தான் நாடு போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் பகுதியில் அது மாதிரியான குற்றவாளிகள், ஊழல் செய்து அரசியல்வாதிகள் பட்டியலை எடுத்துக்கிட்டு இவன் 5 ஆண்டுகளில் எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சுங்கிற இந்த புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோட எல்லாத்தையும் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கில் பதிவு பண்ணுங்கள். அவங்க சொத்து பறிமுதல் செய்யப்பட்டு அவங்க லாக் பண்ணிட்டாங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5000 என்ன 10,000 அவங்களால ஓட்டே கொடுக்க முடியாது. நிறைய இடங்கள் நல்ல வேட்பாளர்கள் சுயேட்சையாக இருக்கின்ற பொழுது ஓட்டு போடுறேன்னு சொல்கிறான். முதல் நாள் நைட்டு அவன் 500 ரூபா 1000 ரூபான்னு ஓட்டு பணம் கொடுத்துறனால பணத்தை வாங்கிட்டு உடனே இவங்ககிட்ட அவனுக்கே ஓட்டு போட்டுடுறாங்க, திருட்டு கும்பலுங்களுக்கு. அப்போ மக்களுக்கு தெரியல இது எல்லாமே நம்மளுடைய பணம். இந்த தான் அவன் திருப்பி நமக்கு இப்போ அதில் 1% தான் நமக்கு லஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கிறான். இந்த 1000 ரூபாய்க்கு நமக்கு அனாவசியமாக ஓட்டு போகிறது கொடுக்குறான்னா அப்போ எத்தனை 1000 ரூபாய் அவன் சம்பாதிச்சிருப்பாங்கிற ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லை. படித்தவனும் அந்த பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறான். இது மிகப்பெரிய ஒரு பாவச் செயல் என்பதை தமிழக வாக்காளருக்கு புரிய வைக்க வேண்டும். இது அரசுக்கு தெரியும், தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் கை கட்டி வேடிக்கை பார்ப்பார்கள். ஏனால் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்ற அலுவலர்கள் எல்லாருமே இவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள். அதனால் குற்றவாளியை ஒரு குற்றவாளி பாதுகாக்கத்தான் செய்வான். அது அவர்களை சொல்லி குற்றமில்லை. இந்த குற்றவாளிகள் உருவாவதற்கு காரணம் இந்த தமிழ் சமுதாயம். இந்த தமிழ் சமுதாயத்துடைய அறியாமையினாலையும் மக்களுடைய அறியாமையினாலேயும் சீர்தூக்கி பார்க்காமல் ரைட் மேன் இன் தி ரைட் ஜாப், சரியான பணிக்கு சரியான பணியாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்வார்கள் மேலாண்மைகளே. அதுபோல் தமிழகத்தை யார் ஆள வேண்டும், யார் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு பார்க்காம திரைமுகத்தில் திரையிசை நடிகர்கள் எல்லாம் சொன்னதுக்கெல்லாம் ஓட்டுக்குள்ள போட்டு இவனுக்கு நிர்வாகம் தெரியுமா தெரியாதாங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார அறிஞர் பார்பரா ஊட்டன் ஒரு அருமையான ஒரு கொட்டேஷன் சொல்லுவார். குறைந்தபட்ச பொருளாதார அறிவு பெறாத ஒருவன் தான் ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடிமகன் என்று தன்னை அழைத்துக்கொள்ள முற்றிலும் தகுதியற்றவன் என்று சொல்வார். ஒரு நாட்டின் குடிமகன்னா அந்த நாட்டினுடைய குறைந்தபட்ச பொருளாதார அறிவு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த நாட்டு குடிமகன் என்று சொல்லணும். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சராக வந்தாலும் சரி, அதை விட பிறந்த பெரிய பதவிக்கு வந்தாலும் சரி, குறைந்தபட்ச பொருளாதார அறிவு கூட இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு கிடையாது. நீங்கள் பல பெட்டிகளை பல அமைச்சர்கள் உணர்வதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படி ஒரு நிர்வாக சீர்கேடு அதிகமாகிட்டு இருக்கு. இதையெல்லாம் களையப்பட வேண்டுமென்றால் அன்றைக்கு அரையர்களாக ஆள பிறந்த முத்திரையர்களே, இன்றைக்கு ஜனநாயகத்திலே நீங்கள் ஆள்வதற்கு தயாராக வர வேண்டும். நிச்சயம் உங்களால் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். முத்திரையர் ஆட்சி என்றாலே அது முத்திரை பதிக்கின்ற நல்லாட்சி. அந்த ஆட்சியை உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். சென்ற சட்டமன்ற தேர்தலிலே 1,76,00,000 ஓட்டுகளை அதிமுக பெற்றிருக்கின்றது. முத்திரையர் ஓட்டு முத்திரையர் என்று சொன்னால் உங்களுடைய 80 லட்சம் ஓட்டுகள் அப்படியே கிடைக்கும் முத்திரையருக்கு. மீதி ஒரு 40-50 லட்சம் நடுநிலையர் ஓட்டுகளை பெற்றுவிட்டால் 1,30,000 ஓட்டுகள் கிடைக்கும். ஏற்கு 1,70,000 நீங்கள் ஏடிஎம்கேல வாங்கினா அதில் 40 லட்சம் உங்கள் ஓட்டு போயிடுச்சுனாக்கா அவங்கள்ட்ட 1,30,000 இருக்கும். நடுநிலையாளர் ஓட்டில் ஒரு 30 லட்சம் போயிடுச்சுனாக்கா ஏடிஎம்கே மெம்பர்ஸோட ஓட்டு 1 கோடி தான். டிஎம்கேயோட மெம்பர்ஸோடைய ஒட்டுமொத்த ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 லட்சம் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வெற்றிகரமாக களப்பணி செய்து ஒருங்கிணைத்தால் கிட்டத்தட்ட 1,40,00,000 வாக்குகளை பெற்று தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை அமைக்க முடியும். இந்த வகையிலே முத்திரையர் நல்லாட்சி அமைப்பீர்கள் என்று தமிழகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. முத்திரையர்களே, உங்களிடத்தில் இருக்கின்ற வேற்றுமையை களைந்து இந்த மண்ணை காக்க பிறந்த காவல்காரர்கள் புண்ணியவான்கள், நீங்கள் மட்டும்தான் நல்லாட்சியை தர முடியும். ஆகவே ஆள பிறந்த முத்திரையர்களே,
நீங்கள் வாருங்கள், அரசியல் சதுரங்க விளையாட்டினை கையில் எடுங்கள், சத்தியத்தை கையில் எடுங்கள். உங்களை காப்பதற்கு பேரரசு பெரும்பிடுகு முத்திரையர் சோரன்மாறன் உங்களுக்கு துணையாக நிற்பார். அவருக்கு வழிகாட்டிய மாகாணத்து காலாப்பேடரை நேமத்தில் இருக்கின்ற அந்த தேவதையும் உங்களுக்கு வழிகாட்டுவாள். அந்த ஈசனும் வழிகாட்டுவார். கண்ணப்ப நாயனார் வளையரும் வழிகாட்டுவார். மன்னர் திருமங்கை ஆழ்வாரும் வழிகாட்டுவார். ஆளப்பிறந்த முத்திரையர்களே, மண்ணின் மந்திரிகளே, தெய்வ ஜாதிகளே, தொன்மக்குடியினரே, நீங்கள் புரட்சி செய்யுங்கள், கிளர்ந்தெழுங்கள். மீண்டும் இந்த சமுதாயத்திலே ஒரு முத்திரையர் நல்லாட்சியை கொண்டு வாருங்கள் என்று தமிழகத்தின் சார்பாக உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் போற்றி, தமிழர் குடி போற்றி, முத்திரையர் புகழ் ஓங்குக. நாளை மலரட்டும் முத்திரையர் நல்லாட்சி. நன்றி, வணக்கம்.